தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஆயாதி இல்லாத வீடு அரைவாஸ்து என்று தான் சொல்லுவேன் எனது பதிவுகளில். ஏன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஆராய்ச்சி 1990களிலிருந்து 2010 வரையிலுமே மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி. எனக்கு மட்டும் தெரிந்த, என்னோடு புதைந்திருந்த நிறைய விஷயங்கள், வாஸ்து சார்ந்த விஷயங்களில் பலவிதமான கஷ்டங்களை சந்தித்து என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறேன். பல ஆராய்ச்சிகளின் இடையில் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது நம்முடைய தமிழர்கள் முறையான, இன்றைக்கு உலகெங்கும் இருக்கிறது. இலங்கையில் இருக்கிறது, வட இந்தியாவில் இருக்கிறது. வட இந்தியாவில் இருந்த அந்த வாஸ்து என்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி உலகம் பூரா பரவி இருந்தாலும், நம்முடைய தமிழர்களுடைய அந்த ஆயாதி மெஷர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய, கால்குலேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஒரு சில இடங்களில் குறுகிய நிலைப்பாட்டோடு முடிந்துவிட்டது. எப்படி புத்த மதம் இந்தியாவில் தோன்றி சீனத்தை ஆக்கிரமித்ததோ, நம்முடைய தமிழர் மனையடி முறை என்கிற ஒரு விஷயம் நம்ம மறந்துட்டோம். ஆனால் போன தலைமுறைகள் அங்கன அளவு என்கிற விஷயத்தில் நம்முடைய முன்னோர்கள் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட வகையில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எல்லாமே மானாங்கலம்னு சொல்லக்கூடிய 34 அங்கலங்களுக்கு அந்த அளவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றும்போது குழி என்கிற ஒரு விஷயம் கிடைத்துவிடும். அப்படி இருக்கக்கூடிய அளவுகளில், அந்த அளவுகளில் ஆயம் என்கிற பொருத்தம், ஆயம் என்று சொன்னால் வருமானம், அந்த இல்லம் ஒரு விருத்தியாகக்கூடிய ஒரு செயல். அப்படிப்பட்ட இல்லத்தில் ஒரு நல்ல நிகழ்வு, பொருள் விருத்தி, சொத்து விருத்தி, நகை நட்டுக்கள் பெருகுதல், சந்தோஷங்கள் பெருகுதல், வாகனங்கள் பெருகுதல், இப்படி பல விஷயங்கள் ஒரு இல்லத்தின் வழியாக தான் நடக்குது என்று சொன்னால் அது மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. நான் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியாப்பட்டினம்ங்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒருவருக்கு ஆயாதியில் 12 ஆயத்தில் 12 புள்ளிகள் வருவது போல அமைத்து கொடுத்தேன். அந்த 12 புள்ளிகள் மிக நிறைவு. அதுதான் கடைசின்னு நாம் எடுத்துக்கலாம். பொருள் விருத்தி யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பொருத்தம் 12 பொருத்தங்கள். இப்போ எல்லா பொருத்தங்கள்லையும் இந்த இடத்துல முதல் பொருத்தம் நன்மைன்னு பார்க்குறோம். 2வது பொருத்தம் செல்வம் பெருக்குதுன்னு பார்க்குறோம். 3வது புகழ். இப்போ என்ன மாதிரி இருக்கக்கூடிய மக்கள், அரசியல் துறையில் இருக்கிறவங்க புகழ் கீர்த்தி வேண்டும்னு சொன்னால் அந்த 3வது பொருத்தத்தில் அமைத்து கொடுக்க வேண்டும். அப்படி அமைக்கும் பொழுது கற்பம் 3வது பொருத்தம், அந்த செலவு பொருத்தத்தில் கொஞ்சம் சிக்கல் வந்துடக்கூடாது. அதை பார்த்து தான் அமைக்கணும். 4வது சௌக்கியம், ஒரு சந்தோஷமான நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு இல்லம். 5, 6 வைக்கக்கூடாதுன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 7வது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. 8 சந்தான விருத்தியை கொடுக்கக்கூடியது. 9 பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. 10 என்பது வேண்டாம் என்கிற ஒரு விஷயத்திற்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல 5, 6, 10 3ஐயும் தவிர்த்து கொள்ள வேண்டும். மற்றதை எடுத்துக்கொள்ளலாம். 11 என்பது தர்மகாரியங்கள். இப்போ 11 மனை அமைக்கிறோன்னு சொன்னால் நிச்சயமாக அவர் அந்த மனையில் 11வது ஆயாதியில் வருமான புள்ளிகள் 11 வந்தால் கண்டிப்பாக அவர் தர்மகர்த்தாவாக இருப்பார். ஒரு இல்லத்தில் ஒரு தர்மகர்த்தா வேலையை செய்யக்கூடிய மனிதராகத்தான் இருப்பார். ஒரு கோயில் நிர்வாகத்தை செய்யக்கூடிய மனிதராகத்தான் இருப்பார். இந்த இடத்துல 12 என்பது பொருள் விருத்திக்கூடிய ஒரு செயல். அப்போது இந்த ஆயங்கிற பொருத்தத்தில் வருமான புள்ளிகளில் மொத்த குழியளவுகளில், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மொத்த குழியளவுகளை 34 அங்குலங்களாக மாற்றி 2 அளவுகளையும் பெருக்கி 8ஆல் பெருக்கி 12ஆல் வகுக்கும் பொழுது எவ்வளவு 12க்குள்ளே எவ்வளவு மீதம் இருக்கிறதோ இந்த கணக்கில் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். எவ்வளவு இந்த இடத்துல இன்னொரு விஷயம், எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அடுத்த பொருத்தத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.